சாமி, வணக்கம் சாமி. ஒரு மீட்டிங். சரி போய் நீ கிளம்புங்க. வேண்டாம் வேண்டாம். சரி சார், நன்றி. ரைட். ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் பேசலாமாங்களா ஐயா? அந்த மாதிரி உட்காந்து ஒண்ணு இல்லை உட்காந்து. வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? நான் பேசுறது தெளிவா இருக்கா? சத்தமா இருக்கா? ரைட் ரைட். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுல 10வது பாடத்துல இதுல நன்மை என்ன? 10வது பாடம். அது வெங்கடேசன் வந்து தன் சுய ஆராய்ச்சி பண்ணி மருத்துவர்கள்ட்ட காட்டுறாரு. மருத்துவர்களிடம் காட்டுகிறார். மருத்துவ ஆராய்ச்சி ரோட்டரி சங்கத்தில் இருக்கிற மருத்துவர்கள், அதாவது எம்பிபிஎஸ் டாக்டர், எம்டி டாக்டர் காட்டுறாரு. அதாவது ஒரு விஞ்ஞானி வந்து என்ன செய்யணும் செய்யறாரு. ஒரு விஞ்ஞானினால இதெல்லாம் முடியும். நாமெல்லாம் சொல்றது என்பது வேறு, ஒரு விஞ்ஞானி என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். இந்த விஞ்ஞானிகள் சொல்றத நம்ம கொஞ்சம் கவனிக்கலாமே தவிர, விஞ்ஞானம் டாக்குமெண்ட் பண்ணணும். எந்த ஒரு ஆராய்ச்சியும் டாக்குமெண்ட் பண்ணணும். எந்த ஒரு ஆராய்ச்சியும் ஆவணப்படுத்தணும். அப்ப இப்ப இந்த புத்தகம் ஆவணப்படுத்தல அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை எழுதி பிரிண்ட் ஆகி சாதாரண விஷயம். நோபல் பரிசு வாங்குற மாதிரி இது என்னது, பெரிய தொழிலதிபர். தமிழ்நாட்டிலே பெரிய தொழிலதிபர் யாரு? சக்கரை ஃபேக்டரி முதலாளி டாக்டர் மகாலிங்கம். பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய ஏஆர்சி, ஏபிடி, பல கோடி ரூபா பணம். அவங்கள போய் சந்திச்சு இது பேசுறது சாதாரண விஷயம் இல்லை. அவர் வந்து வள்ளலாருடைய அடியார். வள்ளலார் அடிகளை பின்பற்றுகின்றவர், காந்திய சிந்தனையுடையவர், பெரிய கோடீஸ்வரர், எம்எல்ஏ பொள்ளாச்சியில எம்எல்ஏ இருந்து. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா இதை டாக்குமெண்ட் உலகத்துல அதாவது உணவு இல்லாம, அதாவது உணவு உண்றதை பத்தி பேசலீங்க. உணவு உண்றதை பத்தி பேசல. உணவு இல்லாமல் போனால் உடம்பு எப்படி இயங்கும் அப்படிங்கறதான் பேச்சு. உணவுன்றதே எப்படி வேணாலும் உணவு கிடைக்குது, யாருக்கு வேணாலும் உணவு கிடைக்குது, எங்க பார்த்தாலும் உணவு போட்டுறாங்க. அந்த உணவு என்பது வேறு, உணவு இல்லாமல் இயங்குது என்பது. உணவு என்பது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நமக்கு வெளியிருந்து வர சக்தியை தடை செய்கிறதுன்னு அர்த்தம். உணவு சாப்பிட முடியும். உணவு ஏதோ உணவு சாப்பிடாது. சைவமா அசைவம் எது வேண்டா இருக்காது. உலகத்துல 2 தான் இருக்க முடியுங்க, தாவர வர்க்கம், விலங்கு வர்க்கம். என்னது, இதை திங்கிறதுனால நமக்கு எல்லா நோய் வருது, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. 15 வயசுக்கு மேலதான் இது புரிந்து கொள்ள முடியும். 5 வயசு கீழே கனிகளை சார்ந்து வாழணும். அதே சார்பு வாழ்க்கைன்னு பேரு, பிரம்மச்சாரிய வாழ்க்கைன்னு பேரு, சார்பு வாழ்க்கைன்னு பேரு. பிரம்மச்சாரியம்னா நீக்கும், அனைத்திலிருந்து விடுதலை அடைந்தவன் ஒரு பொருள் இருக்கு. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திருமணமாகாதவன், அதாவது இந்த 15 வயசு பள்ளி பருவம், பாலப்பருவம், ஆசிரியர்கிட்ட பாடம் படிக்கிற பருவம் தான் அது. எல்லா இயற்கை சட்டங்களையும் படிக்கின்ற பருவம். அதெல்லாம் நான் சொல்றது 1000 வருஷத்துக்கு முன்னாண்ட. சரியா? சரி, டார்வின் இந்த 10வது பாடத்துல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இதனால ஏற்படும் நன்மை என்ன, நீரிணவு முறையினால் ஏற்படும் நன்மை என்ன. 120ஆம் பக்கம் 120ஆம் பக்கம். காலைக்கடன் என்று சொல்லப்படும் பிறந்ததிலிருந்தே நாம் செய்து வந்த பழக்கங்களும் ஒரு நாளைக்கு 3 முறை உணவு உண்ணும் செலவும் ஒன்றாக நீக்கப்படும். பணமும் நேரமும் மிச்சமாகின்றன. சிறுநீர் வெளியேறுவதும் மிகவும் குறையும். அதாவது காலை கடன் என்பது நின்றுவிடும். 3 வேளை உணவு என்பதும் அலைச்சல் என்பது நின்றுவிடும். இப்படியெல்லாம் சொல்றாரு. ஒரு நாளைக்கு 3 முறை உணவு உண்ணும் செலவும் செலவே இல்லை. உடலில் உள்ள உப்புக்கள் ரத்தத்தில் தேவையான அளவு மட்டுமே பாதுகாக்கப்படும். பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த புக்கில் இருக்கிற எழுத்து கொஞ்சம் மங்களா தெரியுது மாதிரி. ஆமா, கண்ணில் இருக்கிற உப்பு தான் காரணம். கண்ணில் இருக்கிற இப்ப நம்ம 2 நாள் சாப்பிடுறோம், எதுவும் இல்லையில. கணக்கு 5வது நாள் ஆகாரம் எதுவும் இல்லையில.
ம். ஆகாரம்ங்கிறது போதைப் பொருள் இல்லைன்னு சொல்லுங்க. ம். போதைப் பொருள் இல்லைன்னு சொல்லுங்க. உங்க உடம்புல பாத்தீங்கன்னா நாம் இதுவரைக்கும் சாப்பிட்டிருக்கோம் இல்லையா, அந்த அந்த விஷம்ல கண்ணில் ஏறி நிற்கும். ஆ. இப்ப இந்த மண்டை எழுத்து எப்படி எப்படி இருக்கு மண்டை எழுத்தம்? அந்த இடத்துல கொஞ்சம் பரவாயில்ல, இந்த இடத்துல கொஞ்சம் ஏதோ தூங்க முடியுது கொஞ்சம். ஆ தூங்க முடியுது அப்படியே. காலையிலலாம் நீங்க கூப்பிடும் போதெல்லாம் எந்திரிக்க முடியல. ஆ தூக்கம். நல்லா தூங்க. அப்ப உடம்பு வந்து தூக்கம் கேட்டா விட்டுருங்க, தூக்கம் கேட்டா விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம தூங்காம இருந்தது, தூக்கம் கெட்டது. அதனால நான் காலையில எடுக்கல. அப்ப பரவாயில்ல. அப்படின்னா உடம்பு தனக்கு தேவையானதை கொடுக்கறது. அந்த தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தேவையான ஆரோக்கியத்தை தந்துரும். ஏன்னா இந்த உணவு தான் இதுவரைக்கும் நம்மளை கெடுத்திருக்குது. அதாவது இயற்கையிலிருந்து வர கூட்டி கழித்து பார்த்தால் உடம்பு இயற்கை சக்தியில தான் வாழுது, ஆகாய சக்தியில தான் வாழுது, நைட்ரஜன் எடுத்து வாழுது, அப்புறம் பல சக்தியை எடுத்து வாழுது. அதெல்லாம் சொல்லிடுச்சு நாம. அப்ப இதுதான் சாதாரண உணவு அதை தடுக்கிறது. இந்த அற்புதமான பல கோடி ஆண்டாக மாறி மாறி வந்திருப்பதை இந்த சாதாரண உணவு பழக்கத்தின் காரணமாகவும் தவறான ஆராய்ச்சி முறையின் காரணமாகவும் வெள்ளைக்காரர்களுடைய தவறான ஆராய்ச்சி முறையின் காரணமாகவும் நமக்கு வந்து செய்முறை இல்லாத காரணத்தினால் எனவே செய்முறை என்பது இல்லாத காரணத்தினாலும் மதிப்பெண் கல்வி மட்டும் இருக்கிற காரணத்தினாலும் நாம் உண்மையை அறியாமல் போய்விட்டோம். அப்போ இது முன்ன ஒரு 2 வருஷம் கூட தெரிஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், ஒரு 4 வருஷம் கூட தெரிஞ்சது எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்ற முடியாதா? சரி, அது இந்த படிப்படியா வாயில விஷம் வருது அப்படின்னா எலுமிச்சம்பழத்தையோ அல்லது கற்கண்டியோ அல்லது பேரிச்சம்பழமோ அல்லது வந்து பனங்கற்கண்டோ அல்லது நாட்டு கருப்பட்டியோ அல்லது வந்து வெல்லமோ நல்லா கடிச்சு நல்ல மென்று அந்த வாந்தி வர்றப்போ அதை கீழே இறக்கி விட வேண்டும். தொண்டையிலிருந்து இறப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு தள்ளிவிடணும், பெருங்குடலுக்கு தள்ளிவிடணும். இல்ல இப்ப வந்து வாய் கசப்பு மாதிரி அந்த ட்ரையா இருக்குல்ல, இந்த தண்ணி ட்ரையா இருக்கு, அப்ப தண்ணி குடிச்சுக்கலாம். கருப்பட்டியை சாப்பிட்டுக்கலாம். இந்த கசப்பா இருந்ததுன்னா எலுமிச்சம்பழத்தை தொட்டு, எலுமிச்சம்பழ சாறு இருக்குல்ல, எலுமிச்சம்பழ சாறுல தொட்டு இல்லையா, அல்லது எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இல்லை கெட்டியா ஒரு கருப்பட்டி வச்சு நல்லா வாய் கொப்பளிச்சு நல்லா அப்படி முழுங்கினீங்கன்னா இந்த கசப்பு இறப்பை தொண்டையில ஏறிய கசப்பு, அப்போ உணவு பதில் இருக்கிற கசப்பு, இறப்பில் இருக்கிற கசப்பு வந்து சேருது. அந்த கசப்பெல்லாம் கீழே இழுத்துட்டு பெருங்குடலுக்கு போயிடும். எங்க போயிடும்? பெருங்குடலுக்கு. அதான் இப்ப நானு வாய் அந்த வரப்பு மாதிரி இருக்கு, தண்ணி குடிச்சுட்டு அந்த கருப்பட்டி இருக்குல்ல, கருப்பட்டி சாப்பிட்டுக்கலாம். எவ்வளவு எப்படி சாப்பிடணும்? ஒரு 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிடலாமா? கசப்பு வரும் பொழுதுதான் சாப்பிட வேண்டும். கசப்பு தான். கசப்பு வரும் பொழுது அந்த கசப்பு தான் அந்த விஷம் தான் ஆளை கொலை செய்யும். அந்த கசப்பை கீழே இழுத்து விடணும். எங்க கீழே இழுத்து பெருங்குடல் கொண்டு போயிடணும். பெருங்குடலுக்கு போச்சுன்னா மலத்துல போயிடும். நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை காலையில மலைவாயை சுத்தம் பண்ணி விட்டுருங்க. மலைவாயை சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா கொலன்னு சளியாகவும் கருப்பாகவும் பச்சையா வெளியே வந்துடும். புரியுதுங்களா? மலைவாயை சுத்தம் பண்றாங்க. ஆமா, தினம் ஒரு தடவை பண்ணிருங்க. தினம் ஒரு தடவை வாய் கொப்பளிக்கிற மாதிரி அதை பண்ணி விட்டுருங்க. பண்ணீங்கன்னா அங்க இந்த 5 நாளா செய்யக்கூடிய விஷம் வந்து மஞ்சளா கருப்பா துர்நாற்றத்தோட அங்க வந்து சேர்ந்திருக்கலாம் சொல்ற. வந்திருக்கதா நமக்கு தெரியாது, சேர்ந்திருக்கலாம் என்று பார்க்கிறேன். பார்த்ததுன்னா இப்ப நிறைய பேத்துக்கு வந்திருக்கு. சண்முக சொல்ற இந்த மாதிரி என்ன வயிற்றுல ஒரு மாதிரி பிரச்சனை இருந்தது, தலையில ஒரு பிரச்சனை இருந்தது, தொண்டை பிடிச்சிக்குது, தொண்டை இழுத்துக்குச்சு, அப்புறம் 2 தோலை போட்டு கொக்கி போட்டு இழுக்குது, கழுத்துல கொக்கி போட்டு இழுக்குது, முதுகு பிடிச்சி இழுக்குது, என்னென்னமா சொன்னாரு. அத்தனையும் வந்து அவரே என்ன பண்ணியிருக்காரு, இனிமே கொடுத்து பார்க்கணும். டடக்குன்னு பச்சையா உங்களுக்கு பச்சையா வெளிக்கே போயிருக்குது. அப்படியே சளியா பச்சையா போயிருக்குது. தடார்னு 80% காணா போயிடுச்சு. அந்த திடீர்னு அந்த உள்ள தண்ணி கொடுத்து மலத்துவாரத்தை கொப்பளிச்சு உடனே மலத்துவாரத்தை சுத்தப்படுத்தணும்னே திடீர்னு 70-80 விழுக்க தடார்னு காணா போச்சுட்டாரு. என்னது பிடிச்சி இழுக்குதாமா, கொக்கி ஓட்டு இழுக்குதுங்கிறாரு. என்னது அந்த வழி திடீர்னு போயிடுச்சுட்டாரு. என்னது
ம். அப்ப அந்த கேஸ், அந்த வாயு வந்து துர்வாயு, கெட்ட வாயு. அது நாம சாப்பிடுற அத்தனை வந்து அங்க வந்து நின்னுட்டு வெளிய போக முடியாம இருந்துட்டு இருக்குது. அத அடைச்சு விட்டு டபக்குன்னு தண்ணியோட சேர்ந்து வாயுவுக்கு இருக்கிற புழுக்கைகள் டொடக்குன்னு சளி சளி சளியா வந்திருக்குது பாருங்களேன். பச்சை சளியா வந்திருக்குது. என்னது? கடும் பச்சை. ம். ம். அது கம்பி கம்பியா வருங்க. ஈக்குமாத்து கம்பி கம்பியா, நெடு நெடியா, சுருள் சுருளா, அப்பப்ப என்னென்ன வேலையெல்லாம் பண்ணும். ம். அப்ப நீங்க இப்ப கூட நீங்க பண்ணலாம். இப்ப கூட பண்ணுவோம். 5 நிமிஷத்துல பேசி முடிச்சுக்கலாம். நீங்க போய் நீங்க பண்ணிக்கலாம். அப்படி ம். பண்ணும் பொழுது கவனிங்க. அப்படி பச்சையாவோ மஞ்சளாவோ வருதான்னு கவனிச்சு இதுதான் போட்டோ எடுத்து அனுப்புங்க. சரியா? இப்போ அந்த வாய் சரி. கசப்பு வரட்டு. ஒரு இன்னும் மணி என்னாச்சு இப்போ? மணி இப்போ 12:45 1:45 ஆகுது. கொஞ்சம் காலாமா. ஆமா. பாருங்க 2 மணி அந்த கசப்பு நல்லா வரட்டும். இன்னும் கொஞ்சம் போகட்டும். புரியுதா? ம். வந்தோடனே கொஞ்சம் கருப்பட்டி சாப்பிட்டுக்கலாம். சரிங்க. கருப்பட்டியை வந்து கருப்பட்டியை வந்து நல்லா பொடி பண்ணி நல்ல ஒரு 40 கிராம் இருக்கட்டும். 40 கிராம் 50 கிராம் இருக்கலாம். புரியுது? நல்லா தூள் பண்ணி ஒரு சுடுதண்ணி ம். லேசா சுடுதண்ணி வச்சு 100 ml சுடுதண்ணியில இது போட்டுவிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்குங்க. புரியுதா? ம். எலுமிச்சம்பழம், கருப்பட்டி, 100 ml சுடுதண்ணி ம். குடிக்கிற சரி. குடிக்கிற பக்குவத்துல. என்னது? ம். வாய் வெந்து போக. கருப்பட்டி நிறைய. ஆமா, அவ்வளவுதான். போருங்க. 50 கிராம் போதும். 50 கிராம் சரியா இருக்கும். சரி சரி. ஆமா. அரை ம். எலுமிச்சம்பழம் சரியா இருக்கும். நல்லா புளிப்பா இனிப்பா இருக்கும். 100 ml தண்ணி போதுமானது. 100. அது முன்ன பின்ன கருப்பட்டி இருக்கலாம். தான் போடணும். கருப்பட்டி தான் போடணும். நாட்டு சக்கரை போடணும். கருப்பட்டி போட்டா நல்லது. நாட்டு சக்கரை போட்டாலும் நல்லது. சரி. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த விஷம் கீழே இறங்கிரும். இதை மலத்தை சுத்தம் பண்ணிருங்க. குடிச்சிட்டு போய் சுத்தம் பண்ணாலும் சரியே, அல்லது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் ஆக போறது இல்லை. புரியுதா? இப்ப வந்து அந்த மண்டை இழுத்து குறையுது, தூக்கம் வருது. இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்போ தூக்கம் வருதுன்னாவே நம்ம தான் இயற்கையா இருக்கிறத நமக்கு எடுத்துக்கிட்டோம். இயற்கையா இருக்கிறத காரணம் இந்த உணவு பழக்கத்தை விட தெரியல. ஆமா ஆமா. அதாவது இது உணவு பழக்கத்தை விடணும். இது ப்ரூஃப் இருக்கு, நமக்கு சான்று இருக்குது, முறை இருக்குது. மற்ற உலகத்துல யாருக்குமே உலகத்துல யாருக்கும் உணவு பழக்கத்தை விட தெரியாது. உணவு பழக்கத்தை விட்டாங்கன்னா போய் இந்த உணவு பழக்கத்தை அதிகப்படுத்தினாலும் செத்து போயிடுவான். உணவு பழக்கத்தை மாற்றும் பொழுதே அதுக்கு மாற்று நடவடிக்கை செய்யாம உணவு பழக்கத்தை இருந்தாலும் அவனுக்கு வந்து என்ன பண்ணுவான், அவனை கொண்டுதான் போடும். அப்ப உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது அந்த உணவு பழக்கத்தை எடுக்கிறதுக்கான உணவு பழக்கம் செய்யணும். ஒரு பக்கம் இடம் அதிகமா இருக்குதுன்னா அதுக்கு சமமா இன்னொரு இடம் வைக்கணுமே இல்லையா? வணக்கம், வாங்க. தேவி வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க ஐயா. இப்ப இப்ப அப்படியே வந்திருக்குமே அழைப்புதல், இப்பதான் கவனிச்சிங்களா? ஆமாங்க ஐயா, இப்பதான் வந்தேன். காங்கேயத்துல இருந்து வந்தேங்க ஐயா. இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிப்போச்சு. ஆமாங்க ஐயா, இன்னைக்கு வெயில். ஆமாங்க, அது கடை வீதி எல்லாம் சுத்திட்டு லேட் ஆயிடுச்சுங்க ஐயா. நகைக்கு வட்டி கட்டணுங்க, அதை பார்க்க போடணுங்க. நேரமா. சரி. பரவாயில்ல. நாளையில இருந்து கூப்பிடலாம். பரவாயில்ல. கொஞ்சம் உங்க நேரத்தை நாளையில இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரி பண்ணிக்க. அது பாருங்க, இப்ப நீங்க பார்த்த சரி வரலையாரு தெரிஞ்சு அவரு வந்துட்டாரு பாருங்க. இந்த 2 பேர்த்து மட்டும் தான் கூப்பிட்டுருந்தேன். இன்ஜினியர் அவரை கூப்பிட்டுருந்தேன். அவருக்கு கான்ஃபரன்ஸ்ல ஏதோ கூட்டத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டாரு, அவர் போயிட்டாரு. உங்க 2-3 பேர்த்த மட்டும் கூப்பிட்டு. ஏன்னா அவரும் கடுமையான சக்கர நோயிலிருந்து விடுதலை பெற்றவர். இவரு பார்த்து நரம்பு கடுமையா பாதிக்கப்பட்டவருங்க ஐயா. ஆமா, இவரு கம்பத்தை சேர்ந்தவர். சரி, அவருக்கு பயிற்சியில சொல்லியாச்சு, அவர் செஞ்சுட்டு இருக்கு. இப்ப அவருக்கு என்ன பிரச்சனை? 5 நாளா வாட்டல் இருக்காரு. அதாவது ஏற்கனவே பயிற்சி பெற்ற உடல். உங்களுக்கு உணவை இறக்கி விட சொல்றதுக்கான உங்களுக்கு உணவு தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். கீரை சோறு, அப்புறம் 4 மணிக்கு காய் சோறு, நல்லா வணக்கி, எந்த காய் இருந்தாலும் சரி வணக்கி சாப்பிடுங்க. முருங்கைக்காய் இருந்து நல்லா வணக்கி சாப்பிடுங்க. முருங்கைக்காய் இருந்ததுன்னா சரி. இப்ப கீரை சாப்பிட்டேனுங்க, கீரை மட்டும் வணக்கி சாப்பிட்டேனுங்க. கீரை மட்டும். எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? 10 மணிக்கு. சரி, 10 மணி காலையில இருந்து 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிச்சிங்க. 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் என்ன செஞ்சீங்க? தண்ணி மட்டும் தான் குடிச்சனுங்க. கொஞ்சமா ஒவ்வொரு ரூபா குடிச்சிட்டே இருந்தேன். ஒரு 10 மணி சுமார் 1க்கு 2க்கு போச்சா? அப்ப 2 டைம் போச்சுங்க ஐயா. அப்புறம் கிருகிருன்னு வர மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் கீரை சாப்பிட்டுனுங்க. 10 மணிக்கு கீரை சாப்பிட்டுங்க. அப்படி வரும். ஏன்னா கடுமையான விஷமா இருக்குது. என்னது?
கடுமையான விஷம். சரிங்க இந்த உடம்பே விஷம்தான். அப்படியே வடியும் பாருங்க, சரிங்க அப்படியே அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கும். சரிங்க ஐயா அடையாளமே சரிங்க தெரியாது. என்ன தெரியாது? அடையாளமே தெரியாது. அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆமா. மாட்டேங்க. ஆனா எதுவுமே இனிமேல் வாயில போடவே மாட்டேனுங்க. யார் வீட்டுக்கு இப்ப போனேங்க அந்த பொண்ணுக்கு பிளவுஸ் குடுக்கோன்ட்டுங்க, வர்ற வழியில குடுத்துட்டு வந்தனுங்க. டீ ம். போடுறேன் அப்படின்னு சொன்னா, ஓ நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இனிமேல் எங்கேயுமே மாட்டேனுங்க இந்த மாதிரி. ஏன்னா இந்த சரிங்க உணவு பழக்கம் வந்து ஆரோக்கியத்தை தரும் என்று உலகத்துல எங்கேயுமே கிடையாது. உணவு சரிங்க சாப்பிட்டால் ஆரோக்கியம் வரும் உணவு சாப்பிட்டால் ஆரோக்கியம் வரும் என்று இது உலகத்துல யாரும் நிரூபிக்கவும் இல்லை, அதுக்கு சான்றும் இல்லை. சரிங்க உணவை தின்னு ஒரு போட்டு ஒரு நாள் போயிட்டு வாங்க. ஒரு நாள் நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாங்க. ஆ சரிங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ம் நானும் வேணாமன்ட்டேன். ம் என்ன நீங்க நல்ல ஸ்வீட் நல்லா இருக்குமே, ம் எதுக்கு எங்க சார் அது விஷமும் சொல்லியிருக்காங்க, அதை ம் ஏன் நான் திங்கணும்? ஆ அப்படியே பூரா எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆ விஷத்தை தான் நீங்க திங்கிறீங்க, எனக்கு வேணாம்னு சொல்லி. ம் அந்த அளவு எல்லாருமே எல்லாருக்கும் மூஞ்சி செத்து போச்சு. விஷத்தை தான் நீங்க திங்கிறீங்கன்னு சொல்றேன். ஆ இப்பயே நம்ம வீட்டுக்கார மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லுங்க கூட விஷமடா. அவங்களாம் முட்டாள்னு சொல்லுவாங்க ஐயா இல்ல நம்மளை பார்த்தாங்க. இல்ல நம்ம அவங்க கொடுத்தாலு விஷம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற எல்லாரும் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் என்னடா இந்த ஸ்வீட்டு போய் விஷம்னு சொல்றாரு. ம் அந்த மாதிரி அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாராய குடிக்காரன் பேசினீங்கன்னா சாராயத்தை நல்லதுன்னு சொல்லி பாருங்க, சரி. அதனாலதான் சரி. இப்ப நீங்க இப்ப ஒரு 10 மணி யாரு சத்த கரகரதான் வருது உங்களது? அந்த மியூட் பண்ணுங்க உங்களது, ஒரு நிமிஷம் சும்மா. ஒரு நிமிஷம் பண்ணி பாருங்க. நீங்க ஆன் பண்ணி பேசுங்க. கேக்குதுங்களாங்க ஐயா? கேக்குது. கேக்குதுங்களா? உங்களுக்கு சத்தம் இல்லாம இருக்குது. நீங்க பேசுங்க. நீங்க அவர் சரி பண்ணிட்டு. இப்போ நீங்க 10 மணிக்கு சாப்பிட்டீங்க இல்லையா? 10 மணிக்கு சாப்பிடும் பொழுது இப்போ நீங்க அந்த 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 சிறுநீர் அப்படியே மஞ்சளா தொண்டையில இருந்துங்க அதுக்கு இது கோலமாற படிஞ்சுதுங்க. 5 மணி நேரம் பயிற்சி போட்டதுலங்க அப்படி தெரியுதுங்க, எனக்கே தெரியுதுங்க. அப்புறம் அத கீரை சாப்பிட்டனுங்க, கிருகிருனே வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு பசி நல்லா சுத்தமாயிடுச்சுங்க வயிறு. அப்புறம் அதை சாப்பிட்டு ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் படுத்திருந்துட்டுங்க. அப்புறம் மறுபடியும் காங்கேயம் போயிட்டு வெயில் அலைஞ்சிட்டு இப்ப வந்து வெயில் அலையிறப்ப கவனமா இருக்கணும். எப்பயுமே 1 லிட்டர் தண்ணி இல்லாம வெளியே போக கூடாது. கொண்டு போயிட்டுனுங்க. வேணும்னா அந்த தண்ணியில என்ன பண்ணலாம்னா ஒரு எலுமிச்சை மரத்தை புழிஞ்சுக்கலாம். தேவைப்பட்ட ஒரு எலுமிச்சை சுத்தமான தண்ணி அருந்தலாம். அல்லது எலுமிச்சை மரத்துக்குள்ள புழிஞ்சிட்டோம்னா இந்த நாக்குல படிகிற விஷத்தை கீழே இறக்கி விட்டே இருக்கும். அந்த 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்குள்ள குடிக்கிறப்ப நாக்குல வலுவலுன்னு படிஞ்சிட்டு வலுவலுன்னு வந்துகிட்டே இருக்கும். கோலே வரும். அத பெருங்குடலுக்கு இறக்கி விட்டே இருக்கணும். பெருங்குடல் இறப்பையில இருந்து சிறுகுடல் பெருங்குடலுக்கு போயிட்டே இருக்கும். அங்க சேர்ந்து நாத்தத்தோட, கடுமையான நாத்தத்தோட, பிணவாடையோட வெளியே போகும். இதுதான் அடிப்படை. சரியா? சரி. இப்ப நீங்க செஞ்சது. இப்ப நான் ஒரே ஒண்ணு இந்த பேசி முடிச்சுட்டு மறுபடியும் நாம மறுபடியும் 4 மணிக்கு மாதிரி பேசலாம். அல்லது இரவு 10 மணிக்கு பேசலாம். ஆமா, இரவு 8 மணிக்கு. இதனால ஏற்படும் நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி கரக்காரம் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. நான் ஆஃப் பண்ணிருந்தேன். என்கிட்ட இல்ல. என்னது மூவ் பண்ணிருக்கேன் சார். உங்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு கரெக்டா இருக்கு. இல்ல திருமாறனும் சரியா இருக்கு. அவங்களது கொஞ்சம் அலைவரிசை கொஞ்சம் இதா இருக்கு. உங்களது ஃபைபர் கேபிள் கரெக்டா இருக்கு. ஃபைபர்ல கொஞ்சம் தொந்தரவு வராது, இந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. புரியுதுங்களா? இந்த நெட்டு போடுறாங்க பாருங்க, அந்த ஜியோ அது ஃபைபர் போட்டா வராது. இது டைரக்டா ஃபைபர் வீட்டுக்கே வந்துருது. அந்த அலைவரிசை கரெக்டா இருக்கு. பிக்கப் பண்ணிடு. இது அலைவரிசை டிஸ்டர்ப் ஆகும், இந்த தொந்தரவு பண்ணும். இப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கு. நான் பேசுறது சரியா இருக்குதுன்னு பாருங்க.
சரியா? சரி சரி, பரவாயில்ல, கவனிங்க. இப்போ ரெக்கார்ட் ஆகட்டும். நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் டக்குன்னு கேளுங்க. அதாவது எப்பவுமே கையில் நீங்கள் எங்கே போனாலும் புத்தகம் வச்சுக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் படிக்கணும். 47 பாடம் இருக்குது. இப்போ 47 பாடத்தையும் நான் பாடம் நடத்தி அதுக்குன்னு போட்டிருக்கேன். ஒரு 50 வீடியோ போட்டிருக்கேன். அதை விட உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்போ வந்து அப்பப்போ அதை எடுத்து பார்த்துக்கணும். வரிசைப்படி பேசிடுங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த வரிசைப்படி நீங்களே போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தேனே இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பாத்துக்கிறேன் தனிப்பட்ட முறை அதில் பார்த்தீங்கன்னா பாடம் 1லேருந்து 47 போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா முழுமையாக நடத்திட்டேன். எங்காவது ஒரு பொழுதுபோக்குன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக காதில் கீழே அதை போட்டு இந்த மாதிரி ஒன்று சின்னதை ஒன்று வாங்கி காலில் மாட்டிட்டு போட்டு அந்த பாடம் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படியும் கவனிக்கலாம். அதுதான் இது வந்து நேரடியாக சந்தேகத்தை கேட்டு போக்கிக்கிறது. இப்படி எல்லாம் நமக்கு வசதி இருக்குது. இதில் நமக்கு வசதி இருக்கு. அதுல வந்து அதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்ப மட்டும் இந்த ஒரு 2 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். ஐயாட்ட பேசியாச்சு. அவருக்கு அந்த விஷத்தை முறிக்க சொல்லியிருக்கேன். அவருக்கு வந்து கருப்பட்டி, அவர் 5 நாள் ஆச்சு, நாக்குல கசப்பு வருதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கரெக்ட். மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் நெல்லு, குளுக்கோஸ்க்கு எல்லாம் நெல். இப்ப அவருக்கு என்னன்னா, இந்த ஏதோ ஒரு மண்டையில 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஊசி போட்டிருக்காங்க, அது போய் மண்டையில ஏறிடுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஊசி போட்டது மண்டையில ஏறிடுது. அது அவரை போட்டு உயர வாங்குது. இன்னைக்கு ஆமா, அதை இறக்குறதுக்கான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கணும். இப்போ இன்னைக்கு தான் 5 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் தூங்கி இருக்காரு. தூக்கம் இயற்கையா வரமாட்டேங்குது. இயற்கையா வரமாட்டேங்குது. எப்படி இருக்கும்? இன்னைக்குதான் காலையில கூப்பிடும் பொழுது தூங்கிட்டேன், நல்லதா போச்சு, எந்திரிக்காதீங்க, அப்படி தூக்கம் வந்தா கை எடுக்காதீங்க, தொடர்பா பண்ணாதீங்க. நீங்க நல்லானதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது அவசரம் கிடையாது. ஏன்னா உடம்பு ரெடி. அப்படி தூங்கும் பொழுது உடம்பு என்னவானா பழுது பார்க்க ஆரம்பிக்கும். மருத்துவரா மாறி பழுது பார்த்து இந்த விஷத்தெல்லாம் கீழே கொண்டு போற பார்க்கும். நல்ல தூக்கம் வந்து தூங்கிடணும். நல்ல தூக்கம் வந்தா தூங்கிடணும். தூக்கத்தை கொடுத்து அந்த தூக்கத்தை கொடுத்த அப்புறம் முழு ஓய்வு போறப்ப அது ரிப்பேர் பழுது பார்க்க ஆரம்பிக்கும். வேலையெல்லாம் சரி பண்ணும். வேலை சரி பண்ணிட்டு அங்கங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்து விஷத்தை பூரா சிறு குடலை பெருங்குடலை வந்து அந்த பச்சையா மஞ்சளா கருப்பு வந்து சேர்த்து விடும். அதை வந்து புத்திசாலித்தனமா வேக வைக்க காய்கறி வச்சு வெளியேற்றணும். அப்ப தண்ணீர், இந்த 2 தான் பேசிக் அடிப்படை. சரியா? சரி, இப்ப முடிக்க போறேன். உடலில் வந்து இப்போ அதைத்தான் பேசினாரு. இப்ப பேசும்போது கண்ணுல உப்பு இருக்குன்னு சொன்னாரு. அதை பேசும்பொழுது நீங்க வந்துட்டீங்க, பரவாயில்ல. இந்த உப்புக்கள் வந்து இதுல வந்து தேவையான உப்பு மட்டும் உடம்புல இருக்கும். என்னென்ன உப்பு நமக்கு என்னென்ன உப்பு தேவை, இனிப்பு, கசப்பு, காரம், கவுர்ப்புன்னு எத்தனையோ உப்பெல்லாம் சொல்றான். பித்த உப்பு, கல்லீரல் உப்பு, கணைய உப்பு, எல்லாம் உப்பு தான். எல்லாம் வெவ்வேறு பேரை சொல்லிக்கலாம். நீங்க பயோகெமிஸ்ட்ரி ரிப்போர்ட்ல மெடிக்கல் ரிப்போர்ட்ல காட்டுறாங்க, எல்லாம் ஒரு வகையான உப்பு தான். சிறுநீரும் ஒரு உப்பு தான், பித்த பைய ஒரு உப்பு தான், கல்லீரல் ஒரு உப்பு தான், எல்லாம் உப்பு தான். பேரா மாத்தி வச்சுட்டான். பிலிருபின்பா, அப்ப குளோரோஃபில்லும்பா, எல்லா இதுவுமே ஒரே உப்பு தான். இது இயற்கை என்ன பண்ணுன்னா, ஒரு நிமிஷம், கருப்பட்டிக்கு முதல்ல இந்த கொய்யாப்பழம் வாங்கி வச்சிருக்கேன், அது சாப்பிடலாமா? கொய்யாப்பழம் தாராளமா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்ல கசர் போல இறங்கட்டும். சரி. அப்ப என்ன பண்றீங்கன்னா, கொய்யா பழத்தை என்ன பண்றீங்கன்னா, கொய்யா பழத்துல ஒரு 1/4 கிலோ இருக்கலாம், அல்லது 1/2 கிலோ கொய்யா பழம் இருக்கலாம். ஆவியில வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுத்தமாயிரும், பட்டார்னு ஓடிடும். ஆமா, நல்ல சுவையாம இருக்கும். ஆவியில வச்சு சுவையாம இருக்கும். அதெல்லாம் குறையாது. வேக வச்சு சாப்பிட்டா ஏங்க சுவை, ஒரு பொருளை வேக வச்சாவே சுவை கூடுமே தவிர குறையாது. அப்படியா? எந்த பொருளையும் வாசி திண்ணி பாருங்க, சுவை கூடிருங்க. வேக வச்சு சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க. இப்ப என்ன ஆச்சு, ஒரு 10 பழம் இருக்குன்னா 2 பழத்தை சாப்பிட்டு பாருங்க. இப்ப என்ன செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணிட்டு சொல்லுங்க. சொல்றது சரியா? நான் எல்லாம் பண்ணி பாத்துட்டேங்க. நான் வந்து கொய்யா பழத்தை என்ன பண்ணுவேன்னா, மிக்சியில போட்டு அடிச்சு கொதிக்க வச்சு சாப்பிடுவேன். என்னது, கஞ்சி மாதிரி அருமையா இருக்கு. சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் தான் டொயின்னு வடிக்கி போயிடும். அத பண்ணி விடுங்க. அதுதான் சொல்றேன். இல்லாட்டா ஒண்ணு பண்ணுங்க, ஒண்ணு வேணா பண்ணுங்க. 2 கொய்யா பழத்தை எடுங்க. மற்றபடி வழக்கம் போல சாப்பிடுங்க. 2 கொய்யா பழத்தை பெருசா எடுங்க. அதை பொடிப்படியே நறுக்கி போட்டு மிக்சியில போட்டு ஒரு சுத்து விடுங்க. மிக்சியில போட்டு
சுத்த விடுங்க. சுத்தத்துக்கு அப்புறம் அந்த அந்த கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு கொதிக்க விடுங்க. நல்ல ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் சூடானதுக்கு அப்புறம் இளஞ்சூட்ல குடிங்க. நல்ல புளிப்பா இருக்கு. நல்ல புளிப்பு வந்து நல்லா சுத்தமாக்கும். வேணா கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்துக்குங்க. நாட்டு சக்கரையோ கருப்பட்டியோ போட்டுக்குங்க. போட்டதுக்கு அப்புறம் மீண்டும் 5 நாளைக்கு தண்ணிக்கு போகணும். அப்புறம் 5 நாளைக்கு எதுவும் கேட்க கூடாது. எத்தனை நாளைக்கு? 5 நாளைக்கு எதுவும் கேட்க கூடாது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஜீரண நீரை நிறுத்துறதுதான். அப்பதான் மரணத்தை வெல்றது. இதுதான். இதைத்தான் வள்ளலார் வந்து மரணத்தை வென்றோம். என்னையா மரணத்தை வெல்றது? முதல்ல அவர் வந்து திருக்குறளை புரிஞ்சு காட்டிட்டு, அப்படி திருக்குறளை புரிஞ்சு காட்டிட்டு வள்ளலார் அப்படி சொன்னாரு. எப்படி நிறுத்த மரணத்தை எப்படி வெல்றதுன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. மரணத்தை வெல்லலாம் ஆதாரமே சொல்லல அவர். ஆனால் இங்கதான் மரணத்தை வெல்றத வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த ஜீரண நீர், அந்த ஜீரண அது வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்துல வரக்கூடிய குளம். இப்ப நம்ம பசிக்கிறது, திங்கிறது, பேழ்றது, ஜீரணமாக்குறதெல்லாம் பரிணாமத்தினுடைய வகைகள். பல கோடி ஆண்டுகளாக இருந்து வர பிரச்சனை. பல கோடி ஆண்டா இருக்கிற அந்த பிரச்சனைத்த வள்ளுவர் சொல்றாரு. சோறு தாண்ட பிரச்சனை. அதுக்கு வந்து ஜீரண நீர் தானே பிரச்சனை. அந்த பசியை வந்து விஷத்தை உண்டாக்குறதா அந்த பசிக்கு பேரு வாதங்கிற கொடிய விஷ நீர், பித்தம்ங்கிற கொடிய விஷ நீர், சடிங்கிற கொடிய விஷ நீர். அந்த கொடி விஷ நீரை நிறுத்துறான்ட்டாரு. பிரச்சனை அந்த பானையை உடைச்சேரிங்கிறாரு. என்னது பானை உடைச்சரியும்? இது யாருக்கும் சொல்ல தெரியல. அதனாலதான் நீங்க சொல்லக்கூடிய ஆபரு, கவனகரு, மணகரு, தோடாரு, டொட்டா, டுக்கா எல்லாரும் ஒரே அளவு உளறி கொட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சொல்றவனுக்கு தன்னுடைய நோயை குணமாக்கி காட்டணும். சொல்றவன் தன்னுடைய நோய், சக்கரை நோயோ, காமாலையோ, தோல் நோயோ. ஏங்க ஆகாரம் திங்க அத்தனை பேர் தோல் நோயாளி தான். சோறு திங்கனுக்கு பூரா தோல் நோய் வந்துடும். என்னது? நான் சக்கரை நோய் வரேன். நீங்க பாருங்க, நீங்க பாக்குற ஆள் பூரா கட்டங்கரேன்னு உட்காந்து இருப்பான. கிட்ட போனா நாத்தம் அடிங்க. கிட்ட போனா நாத்தம் மறந்ததுன்னா அவன் துர்வாடை. இப்ப அவன் நல்லவனா இருக்கலாம். நல்லவனா இருக்க பத்தி கவலை இல்ல. நோய் இல்லவனா இருப்பான். கிட்ட போனா நாத்தம் வரக்கூடாது. என்னது? அப்புறம் எல்லாரும் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு நீங்க சொல்லக்கூடிய எல்லாருமே கிட்ட போனா புளிச்சு நாத்தடிக்கும். கிட்ட போனா அப்புறம் எங்கிட்ட என்ன மோது பார்த்தால வரவே வராது. வாயிலையும் வராது, இதுலயும் வராது. நாங்களே கிங் மேக்கர் இல்லவா? நீங்க பயிற்சி பண்ண 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 வந்துரு. நான் அதான் சொல்றேன், 12 ஆண்டு சொல்றதை கேட்கணும். இந்த 1 நாள் 2 நாள் ஆசை கட்டுறது 6 மாதம் இதெல்லாம் இந்த பணம் கட்டி இதெல்லாம் ஏமாத்துற வேலையில இருக்கக்கூடாது. அதெல்லாம் கட்டுரைக்கு ரைட்டு. இதெல்லாம் டிசிப்ளின், சாதாரண விஷயம் இல்ல. ஒரு நாள் பார்பர் ஷாப்புக்கு போயிருந்தேன். அப்ப அந்த பார்பர் சொல்றேன், அவர் சொல்றேன், நீங்க உடம்பு மெலிஞ்சு போயிருக்கு, இப்ப சோறு ஒண்ணு சாப்பிடுறது, உங்ககிட்ட பக்கத்துல வந்த எந்த வாடகையுமே இல்லையே, எப்படி சாருன்னு கேக்குறேன். எந்த வாசமும் எந்த கெட்ட வாடகை எதுவுமே இல்லையே. ஒரு ஆளால அடிக்காது, பக்கத்துல போக முடியாது சார், கெட்ட நாத்தம் அடிக்கும். உங்கள்கிட்ட இப்படி ஆளு மெலிஞ்சு போய் இப்படி வந்து இப்ப கட்டிங் வர்றீங்க, சோறு ஒண்ணு சாப்பிடுறீங்க சொல்லுங்க, ஒரு வாடை கெட்ட வாடை ஒண்ணு கூட இல்லையே, எப்படின்னு கேக்குறேன். அதுதான் டயட்ல இருக்கிறதுனால உங்ககிட்ட எந்த வாடை கெட்ட வாடை எதுவுமே இல்லையே, நாத்தம் இல்ல, வாயே எதுவுமே சொல்ல, வாசமே கெட்ட நாத்தமே வர்றீங்க, உங்ககிட்ட குடல் சுத்தமா இருக்கு அப்படின்னு. நம்ம குடல் சுத்தமா இருக்கிறதுனால எந்த வாடையும் அடிக்க முடியும். குடல் சுத்தமா இருக்கிறது சரிதான். ஆனால் இந்த சுத்தத்துல நாம வந்து ரத்தத்தையும் பெருங்குடையில தான் சொல்றோம். ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? 12 உறுப்புல இருக்கிற அத்தனை சளியும் நச்சுத்தன்மையும் வெளியே போகுதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம உடம்புல 12 அடுக்கு இருக்கு. தோல் மண்டலம், சதை மண்டலம், எலும்பு மண்டலம், ரத்த மண்டலம், அப்புறம் நரம்பு மண்டலம், அப்புறம் சுவாச மண்டலம், இறப்பை மண்டலம், கழிவிறக்க மண்டலம், நிணநீர் மண்டலம், அப்புறம் வந்து மண்ணீரல் சேர்க்கக்கூடிய மண்டலம். இப்படி வந்து 12 மண்டலம் இருக்கு. எடுத்து பார்த்தா கரெக்டா வரும்.
இதுல சிறுநீரகம் இருக்கிற சிறுநீரகம் சிறுநீர் சிறு அதான் கழிவு கழிவுனா சிறுநீர் கழிவு. ஆமா அப்புறம் இனப்பெருக்க மண்டலம், இனப்பெருக்க ஆணுக்கு இனப்பெருக்க மண்டலம், பெண்ணுக்கு இனப்பெருக்க மண்டலம், அதெல்லாம் சுத்தமாகணும். ஆமா கர்ப்பப்பை சுத்தமாகணும். என்னது? ஆமா கர்ப்பப்பை சுத்தமாகும். கர்ப்பப்பை சுத்தமாச்சுன்னா அந்த மூஞ்சி இருக்கிற கருப்பு கருப்பா எங்கெங்கே இருக்கிற தேமல் மங்கல் லொட்டு லொசுக்கு எல்லாம் கழட்டு கழட்டு கீழே விழுகும். நிறமே வந்து நிறமா பழுப்பு நிறத்தை இந்த மஞ்சளா இருக்கிறது கருப்பா இருக்கிறது உப்பி இருக்கு போய் இந்த கருப்பு கருப்பா இருந்துச்சு அதெல்லாம் போயிருச்சு. அதெல்லாம் போயிடும். எல்லாம் கருப்புல போயிருச்சு. ஆமா எனக்கு கூட ஆரம்பத்துல 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா எப்ப பார்த்தாலும் கரு வளையம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப அதுல எங்க போச்சுன்னே தெரியல. அதெல்லாம் போயிடும். புரியுதா? சரி. அப்ப 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 இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு நல்ல ஒரு காயை வடைக்கு முருங்கைக்காய் இருக்கலாம். முருங்கைக்காய் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஐயா கொய்யாப்பழம் மரத்துல இருக்குதுங்க பக்கத்துல வீட்டுக்கு. வேக வச்சு சாப்பிடுங்க. நீங்களும் வேக வச்சு சாப்பிடுங்க. புரியுதா? கொய்யா பழத்தை வேக வச்சு சாப்பிடுறா என்ன வேக வச்சு சாப்பிட்டா என்னவா மாறுதுன்னா அது காய்கறி மாதிரி வேலை செய்யும். என்னது? காய்கறி மாதிரி அது வெஜிடபிளா மாறிடும். என்ன மாறிடும்? வெஜிடபிளா மாறிடும். அப்ப அப்ப என்ன வெளிக்கு போயிடும். அந்த அந்த கொய்யாப்பழ வாடையோடு வெளிக்கு போயிடும். புரியுதா? அநேகமா 4 மணி நேரத்துல 5 மணி நேரத்துல போயிடும். சளி நிறைய இருந்தா வராது. ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சளி நிறைய இருந்தா பழைய கழிவு சேர்ந்ததுன்னா வராது. அப்படியே வந்தாலும் இழுத்துட்டு வந்துடும். அந்த இழுத்துட்டு வரப்ப கவனிக்கணும். தினம் மலத்தை கவனிக்கணும். தினம் மலத்தை கவனிக்கணும். சளியோட போகுதான்னு பார்க்கணும். ஆமா சரிம்மா. மீண்டும் சந்திக்கலாம். மறுபடியும் வணக்கம். நன்றி.